வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு எதற்காக 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி. கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் உள்ள இந்தியர்களின் வீடியோ வெளியீடு. கடும் கண்டனம் எழுந்த நிலையில் சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம். மத்திய அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. அமெரிக்காவின் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் எந்த நடைமுறை மாற்றமும் இல்லை. திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை மரியாதையுடன் நடத்த கோரிக்கை விடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். கைவிலங்கிட்டு அழைத்து வருவது வழக்கமான ஒன்று. பெண்கள் குழந்தைகளுக்கு கைவிலங்கிட மாட்டார்கள். 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை எவ்வளவு பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம். சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பிய முறை சரியில்லை என்றும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் உள்ள அனைத்து இந்தியர்களையும் அழைத்து வர விமானம் அனுப்பாதது ஏன்? பிரதமர் மோடி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவு அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லி திமுக மாணவர் அணி போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பு. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். ஒரு நாடு ஒரு மொழியை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி. டெல்லியில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. யுஜிசி மூலம் மாநிலங்களின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வியை RSS மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்றும் திமுக மாணவர் அணி போராட்டத்தில் வலியுறுத்தல். யுஜிசி மூலம் மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பிறகு அகிலேஷ் யாதவ் காட்டம். நெல்லையில் டாடா சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விக்ரம் சோலார் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நெல்லை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு. சாலையில் நடந்து சென்று மக்களிடம் கைகுலுக்கி மகிழ்ச்சி. பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என சூழலுக்கு ஏற்றவாறு தற்பொழுதைய ஆட்சியாளர்கள் பேசுவதாக விஜய் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் சென்னை தடயவியல் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட குரல் பரிசோதனை நிறைவு. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் நிறைவேற்றாதது ஏன்? போதைப்பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மலிவான அரசியல் செய்வதை விடுத்து இபிஎஸ் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவாரா என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி. சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தால் அதனை திசை மாற்றி மக்களை குழப்பும் பணியை எடப்பாடி பழனிசாமி செய்வதாகவும் விமர்சனம். மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனு தள்ளுபடி. வேட்பு மனுவில் தகவல்கள் மறைக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. போச்சம்பள்ளி அரசு பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம். பாலியல் அவலங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கத்தில் கத்தி முனையில் ஆட்டோவில் கடத்தி இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சென்னையில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR கோட் குறியீடுடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப மாநகராட்சி முடிவு. சுமார் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களது வலைகளை சேதப்படுத்துவதாக புகார். நாட்டு படகு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை போரூரில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த 2 பேர் கைது. இருசக்கர வாகனத்தில் பணத்தை கொண்டு சென்றவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 2 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். ஊழியர்கள் இடைநீக்கத்திற்கு எதிரான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விசிக நிர்வாகி தாக்கியதாக கையில் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் எஸ்ஐ. காவல்துறையில் பணியாற்றும் தன் மகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என்று அவரது தாய் கண்ணீர். மரியாதை இல்லாம பேசி சட்டை பிடிச்சு இழுத்து கையெல்லாம் இப்படி கீறி போட்டு
பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க ஸ்டேஷன்லயே. எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனேன் ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல சாய் கிளினிக்னு ஒரு இதுல கொண்டு போய் வச்சிருந்தேன். அந்த பிள்ளைனால மூச்சே விட முடியல. திரும்ப கொஞ்சோண்டு சுடுதண்ணி கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டாரு. அப்புறம் நான் போயிட்டு சுடுதண்ணி கொடுத்த உடனே ஏங்கி 2 தடவை மூச்சு விட்டுச்சு. சரி ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு நானே என் மருமேன்னு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வர்ற வழியில தான் தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த வெறியில கையில் காயானது தெரியல. வரும்போதே பிளட்டு வெட்டி காயிடுச்சு. நேரடி தென்காசி மாவட்டம் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை கூட்டம். மா, பலா, வாழை உள்ளிட்ட மரங்களை வேரோடு சாய்த்து வருவதால் விவசாயிகள் கவலை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாலியல் புகார் தொடர்பாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் போலீசார் விசாரணை. ஆசிரியரிடம் நடைபெறும் விசாரணைக்கு மாணவர்கள், பெற்றோர் எதிர்ப்பு. திருச்சி அடுத்த குமாரவயலூர் முருகன் கோவில் முன்பு கும்பாபிஷேகத்தையொட்டி புதிதாக அமைக்கப்பட்டு வந்த அலங்கார வளைவு சரிந்து விழுந்தது. பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தை கிருத்திகை விழா கோலாகலம். 201 புஷ்ப காவடி ஏந்தி 4 மாட வீதிகளை சுற்றி வலம் வந்து முருக பக்தர்கள் வழிபாடு. நாகை நீலயாதாட்சி அம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் கோலாகலம். யானை, குதிரை, தாரை தப்பட்டைகள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் பெண்கள் நடனமாடி பக்தி பரவசம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகை திருவிழா கோலாகலம். பால்குடம் எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். மத்திய அரசின் பொது பட்ஜெட்டை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உரு பொம்மைகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்து மீது சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 15 பேர் காயம். அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்புரியில் ராணுவ பயிற்சி விமானம் வயல்வெளியில் விழுந்து விபத்து. தீப்பிடித்து எரிந்ததில் விமானி காயமடைந்திருப்பதாக தகவல். ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டாய்னிஸ் ஓய்வு அறிவிப்பு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக தகவல். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான முதல் ஒருநாள் போட்டியை காண குவிந்த ரசிகர்கள். நாக்பூர் விளையாட்டு மைதானம் முன்பு கைகளில் தேசிய கொடியுடன் உற்சாகம். தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விடாமுயற்சியை திருவிழாவாக கொண்டாடிய ரசிகர்கள். அஜித் பேனருக்கு சூடம் காட்டியும் திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம். விடாமுயற்சி திரைப்படத்தை காண குரோம்பேட்டை திரையரங்கிற்கு வருகை தந்த நடிகை த்ரிஷா. ரசிகர்களின் ஆரவாரத்தை கண்டு உற்சாகம்.
நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் சிறப்பாக உள்ளது. காலை 9 மணி சிறப்பு காட்சியை பார்த்த ரசிகர்கள் கருத்து. புதுசாக இருக்குது தலை, உண்மையாகவே நல்லா இருக்கு. குடும்பம் ஆக்சுவலாக படம் ஆக்ஷன் ஃபிலிம்லாம் இல்லை, லவ் மூவி, ஒரு பியூர் லவ் மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், பார்க்கணும் எல்லாரும். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சாங்கோட வைப்ல இருந்தே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த சீன்லையும் டிஃப்ரெண்டான வேவ் லென்த் இருந்த மாதிரி. மதுரையில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சாலையில் பட்டாசு வெடித்து அட்ராசிட்டி. லேசான தடியடி நடத்தி போலீசார் விரட்டியடித்ததால் பரபரப்பு. கெத்து தினேஷ் நடிப்பில் கருப்பு பல்சர் விரைவில் திரைக்கு வரும் என தகவல். இறுதிக்கட்ட பணிகளில் கெத்து தினேஷ் நடிக்கும் காட்சிகளின் புகைப்படங்கள் வைரல். விண்வெளியில் இருந்தவாறே பூமியை புகைப்படம் எடுத்த சுனிதா வில்லியம்ஸ். பசிபிக் பெருங்கடலுக்கு மேல் 423 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும்போது எடுத்த புகைப்படம் இணையத்தில் வைரல்.